விஜய் வந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் அரசியல் களத்தில் பரபரப்பாக இருக்கிறாரு. நாம வழக்கமாக சினிமாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி சினிமாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் அரசியல் வீக்கெண்ட் அரசியல்வாதியா விஜய் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இது நிச்சயமா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் அரசியல் சார்ந்த ஒரு சினிமா விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவுடைய பதிவின் முக்கிய நோக்கம். சரி, வீக்கெண்ட் அரசியல்வாதியா அப்படின்னு விஜயை வந்து நம்ம வந்து தம்ப்நெயில் போட்டு இந்த வீடியோ எதுக்கு போட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய சோஷியல் மீடியாக்களில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்க விஷயம் அதான். அதாவது அவர் வந்து தன்னுடைய கேம்பெயினை இப்போ தொடங்குறாரு. அது தொடங்குறதுக்கு அப்போ அது வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று அவர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டங்களில் போய் அவர் வந்து தன்னோட பிரச்சாரத்தை தொடங்குறாரு, மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு ஒன்று. இந்த நமது அரசியல்வாதிகள் எல்லாருமே போகக்கூடிய அந்த டெய்லி டூர் மாதிரி இவரும் போகலாமே, இவர் என்ன சனிக்கிழமை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத மையமாக வைத்து அவரை வந்து வீக்கெண்ட் அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் பனையூர் பண்ணையார் அப்படின்ற ஒரு அடமொழியில் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அரசியலில் வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரோல், இந்த மாதிரி எதிர்ப்புகளை, இந்த மாதிரியான கேலி கிண்டல்களை சமாளித்தான் வரணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.